ஒருமுறை புகழ்பெற்ற ஒரு கல்லூரியில் படித்து முடித்துவிட்டு வாழ்க்கையில் பெரிய நிலைக்குச் சென்ற முன்னாள் மாணவர்கள் சிலர் தங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த வயதான பேராசிரியரை சந்திக்கச் சென்றனர். அனைவரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும்போது ஒரு கட்டத்தில் பேச்சு அவர்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் மன அழுத்தம் மற்றும் வேலைப்பளு பற்றி திரும்பியது. ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருக்கிறது என்று வருத்தப்பட்டனர். அவர்களுக்கு பானம் வழங்க எண்ணிய பேராசிரியர் சமையலறைக்குச் சென்று ஒரு பெரிய ஜாடியில் காஃபியை எடுத்து வந்தார். கூடவே ஒரு தட்டில் விதவிதமான காஃபி கோப்பைகளையும் கப்ஸ் கொண்டு வந்தார். அந்த கோப்பைகளில் சில மலிவான பிளாஸ்டிக் கோப்பைகள், சில கண்ணாடி கோப்பைகள், சில விலையுயர்ந்த பீங்கான் கோப்பைகள் மற்றும் சில மிக நேர்த்தியாக வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட நவரத்தின கற்கள் பதிக்கப்பட்ட கோப்பைகள் இருந்தன. பேராசிரியர் அவர்களிடம், உங்களுக்கு பிடித்த கோப்பையை எடுத்துக்கொண்டு காபியை ஊற்றிக்கொள்ளுங்கள் என்றார். அனைத்து மாணவர்களும் தங்களுக்கு பிடித்தமான அழகான மற்றும் விலையுயர்ந்த கோப்பைகளை போட்டி போட்டுக்கொண்டு தேர்ந்தெடுத்தனர். கடைசியாக மேசையில் சாதாரணமான மலிவான கோப்பைகள் மட்டுமே மிஞ்சியிருந்தன. அனைவர் கையிலும் காபி இருந்தபோது பேராசிரியர் சொன்னார், கவனித்தீர்களா? உங்கள் அனைவரது கவனமும் அழகான மற்றும் விலையுயர்ந்த கோப்பைகளின் மீதே இருந்தது. யாரும் சாதாரண கோப்பையை எடுக்க விரும்பவில்லை. இதுதான் உங்கள் மன அழுத்தத்திற்கு காரணம். உங்களுக்கு தேவைப்பட்டது காபி, ஆனால் உங்கள் கவனம் கோப்பையின் மேல் இருந்தது. நீங்கள் கையில் வைத்திருக்கும் கோப்பை காபியின் சுவையை ஒருபோதும் மாற்றப்போவதில்லை. ஆனால் ஒவ்வொருவரும் மற்றவரை விடச் சிறந்த கோப்பையை வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள். வாழ்க்கை என்பது காஃபி, வேலை, பணம், அந்தஸ்து, சமூகம் ஆகியவை கோப்பைகள். கோப்பைகள் வாழ்க்கையை தாங்கும் கருவிகள் மட்டுமே. அவை வாழ்க்கையின் தரத்தை நிர்ணயிப்பதில்லை. நாம் கோப்பையின் மீதே அதிக கவனம் செலுத்துவதால் உள்ளே இருக்கும் காபியின் சுவையை, வாழ்க்கையை அனுபவிக்க மறந்துவிடுகிறோம். மாணவர்கள் அமைதியாகினர். அவர்களுக்கு பெரிய உண்மை புரிந்தது. நீதி: வாழ்க்கையை வாழுங்கள், வசதிகளை அல்ல. உங்களிடம் என்ன இருக்கிறது என்பது முக்கியமல்ல, அதை நீங்கள் எப்படி அனுபவிக்கிறீர்கள் என்பதே முக்கியம்.